ஹாய் நண்பர்களே! நான் உங்கள் தாரணி பேச வருவது என்னவென்றால், 3 விஷயம். ஒன்லி கோல்ட். 2வது பிக் பாஸ் 9. அப்புறம் 3வது கரு விஷயம். இந்த விஷயம் தான் ட்ரெண்டிங்கில சோசியல் மீடியாலயும் சரி, மக்களிடையே சரி, எந்த ஒரு இதுலேயும் 3 போய்கிட்டு இருக்கு. ஓகே. நான் ஃபஸ்ட்டு கோல்டு பேசுகிறேன். கோல்டு இப்போ எல்லாருமே இறங்குமா எதிர்பார்க்காத இறங்காது, ஏறத்தான் செய்யும். இப்போ இருக்கிற நகை, உங்கள் அடவு இருக்கிற நகை, உங்களுக்கு என்னென்ன இருக்கிற நகையை வச்சு மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் அடவு வச்சுருக்க நகையை அதை திருப்புங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். அதை வச்சு என்ன பண்ண முடியும், அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாருங்கள். இப்போ இந்த நகை விலை குறையிறன்னா ஃபஸ்ட்டு ட்ரெப்பில் மனசு அவங்களோட அந்த வரிவிதம் இதெல்லாம் கம்மியாகணும். அப்புறம் வர்த்தக லெவலில் கொஞ்சம் சரிவு கொஞ்சம் ஏற்படணும். அப்புறம் அந்த ப்ரெஷர் கம்மியாகணும். இந்த விஷயம்லாம் இருக்கும் நகை விலை குறையிறதுக்கு. ஆனால் ஏறதான் செய்யும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நகையை காப்பாற்றிக்கிட்டு அதை என்ன பண்ணலாம், எங்கே அடை வச்சுருக்கேன் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு வட்டி கட்டிட்டு திருப்பி வழியே பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை முடிஞ்சோம்னா நகை வாங்குங்க. புரியுதுங்களா? இது மிடில் கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஹை கிளாஸ் வரல. 2வது பிக் பாஸ் 9. பிக் பாஸ் 9 இப்போ எல்லாமே உள்ளவங்க கண்டஸ்டன்ட் ரொம்ப நல்லா இல்லை, அவங்க பேடாக இருக்காங்க, அவங்க பண்ணுறது சரியில்லை, குறிப்பிட்ட மெம்பர்ஸ் சரி கிடையாது, சொசைட்டி குழந்தைங்களாம் பார்க்குறா பிக் பாஸ் கேட்டு பிறகு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மீடியாக்காரனுக்கு அந்த சேனலுக்கு டிஆர்பி ஏறணும். அது மட்டும் தான் மெயின். அவன் நல்ல ஒன்று கட்ட சொசைட்டி அது தேவை கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அவங்க சேனல் டவுன் ஆயிருமா நினச்சிட்ருக்காங்க போல். அதனால் இப்படி படாத டிஆர்பி ஏறும் போல். என்ன அதனால் அது ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கு. 2வது கரூர் விஷயம். விஜய் அவர் பெரிய ஆக்ட்ரஸாக இல்லை, அவரும் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. மைண்ட் செட்டில் ஒரு நல்ல ஒரு யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் நடந்துக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அவர் மேல் நம்பிக்கை இல்லை, எல்லாத்தையும் போய் புஜி ஆனந்த தலையில் நம்பிக்கை வச்சார். அவர் இன்னொருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க. இது நடந்த 2 பேருமே பாதிக்கு அந்த இது பொறுப்பு போகும். 41 உயிர் சும்மா கிடையாது. 2 பேரும் ஒன்று கவர்மெண்ட், ஒன்று விஜயோட பொலிட்டிக்கல். இந்த 2 பேர் தான் போய் சேரணும். இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் எப்படி போக முடியும், எப்படி அது யோசனை பண்ண வேணாமா? அவங்களுக்கு கொஞ்சம் மெயின் செட் இருக்குது. அவ்வளோ பிஸியாக ஆகிட்டார், ஷூட்டிங் தான் போகல விஜய். இதை எவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ண என்ன இப்போ ஒருத்தவங்க நம்பிக்கை, அவருக்கு என்ன கான்சியஸ் இருக்குது, யோசிக்க வேணாமா? இப்போ 41 உயிர்களை திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இது கண்டிப்பாக அது 2 பேரும் கவர்மெண்ட்டு அந்த பொலிட்டிக்கல், விஜயோட பொலிட்டிக்கல் 2 பேரும் பண்ணணும். நீங்கள் எதை பண்ணாலும் விஜய் திருந்தி பண்ணணும் கண்டிப்பாக. அவர் என்னென்னா அவரோட ஆக்டிவிஷனில் யோசிக்கிறாரு, ப்ராக்டிக்கலாக என்ன அதை யோசிக்க மாட்டாரு. விஜய் வராரு வரல, ஆனால் 41 உயிர் போயிடுச்சு, திருப்பி கொடுக்க முடியாது. இந்தமாதிரி இந்த ஒரு அசம்பவம் நடக்கணும் கண்டிப்பாக. ஆனால் எல்லாருமே இந்த 3 விஷயமே அவங்க லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க. எந்த உள்நோக்கத்துக்காண்டி இப்போ உள்நோக்கத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. பொதுநலம் வச்சு யாரும் பண்ணுறதில்ல. 3 விஷயம் சொன்னால இது 2மே ஓன்லி கோல்டு. ஓகேயா? அதுவும் லாபத்தை வச்சு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. 2வது அந்த பிக் பாஸ் 9 அந்த சேனல், அதுவும் லாபத்தை வச்சு பண்ணுறாங்க டிஆர்பி. 3வது பொலிட்டிக்கல், அவர் முன்னேறணும். சொசைட்டிக்கு இதுவரை நடிகராக இருந்தாச்சு, சொசைட்டிக்கு பண்ணணும்னு வரல, அவர் பிரபலியம் ஆகணும், அவர் ஒரு இதாகணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இறைவன் தான் பார்த்துக்கணும். எல்லாமே காலம் தான் பதில் சொல்லும். வணக்கம். உங்கள் விடைபெறுகின்றது தாரணி ஸ்ரீ.